எல்லாருக்கும் வணக்கம். சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. நம்முடைய தளபதி விஜய் சார் அவருடைய ஜாதகத்தை நிறைய ஜோதிடர்கள் எடுத்து ஆய்வு செய்கிறாங்க. அதை வீடியோவாக மேக் பண்ணி போடுறாங்க. நான் அவருடைய ஜாதகத்தை ஒரிஜினல் ஜாதகத்தை பார்த்ததில்லை. ஏன்னா அவர் எந்த நேரத்தில் பிறந்தார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. நிறைய ஜோதிடர்கள் விஜய் சாருடைய ஜாதகத்தை பார்த்து ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஜோதிடனால நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லாமே அப்படி சொல்கிறீங்க கேட்கலாம். முதல்ல அது அவருடைய உண்மையான ஜாதகமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? யாரோ ஒருத்தவங்க யூடியூப்பில் போகிறாங்கன்றதுக்காக அது அவருடைய உண்மையான ஜாதகமாக ஆகிடுமான்றது ஒரு கொஷின் மார்க் தான். அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் வந்து சினி ஃபீல்டில் மாஸில் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். நம்ம வந்து அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பர்சனல் ஜாதகத்தை எடுத்து நம்ம யூடியூப்பில் போட்டு இதனால தான் அவருக்கு இந்த மாதிரி படம் ஹிட் ஆச்சு, இதனால தான் அவருக்கு இங்கே பிரச்சனை நடந்து சொல்லிட்டு சொல்கிறது ஏற்புடையதாக இருக்காது. அது அநாகரிகமான ஒரு விஷயம் தான். விருப்பம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் அவருடைய பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட ஒரு ஜாதகத்தை எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு அவருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபியூச்சர் நடக்கிறதுக்கு பாஸ்ட்டில் இந்த மாதிரிலாம் நடந்தது, இப்போ கரண்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு காரணமும் இதுதான் சொல்லிட்டு இந்த நேரத்தில் இந்த மாதிரியான வீடியோ போட்டால் நல்ல ட்ரெண்டிங்காக போகும், நிறைய வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர் நிறைய வருவாங்க, நிறைய பேருக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல விஷயத்துக்காக அவருடைய பர்சனல் ஜாதகத்தை எடுத்து நம்மளுடைய சேனலில் போட்டு அதை விளக்குறது ஒரு அநாகரிகமான செயலாக தான் இருக்கும். அதை நான் என்றைக்கும் செய்ய மாட்டேன். ஒருவேளை நம்ம விஜய் சாருடைய ஜாதகத்தை விளக்கணும் அப்படின்னா கூட அது அவருடைய அனுமதி வாங்கி இல்லை அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அனுமதி வாங்கி தான் நம்ம அதை விளக்க முடியும். விஜய் சாருக்கு சுக்கரதேசம் நடக்குது, இந்த கிரகம் இங்கிறதுனால தான் அவர் அரசியல் வந்தார் சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்காது. விஜய் சாருடைய ஜாதகம் மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அரசியல் கட்சி தலைவர்களுடைய ஜாதகத்தை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுத்து நம்ம யூடியூப்பில் போட்டு இவங்களுக்கு இந்த தசை சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் தான். ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து உங்களுக்கு இந்த நேரத்தில் தான் கல்யாணம் ஆச்சு, இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்தது, உங்களுக்கு ஃபியூச்சரில் கார் ஆக்சிடென்ட் ஆகும், உங்கள் ஃபியூச்சரில் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொன்னால் அது எப்படி நல்லா இருக்குமா? உங்களுடைய பர்சனலை வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்கிறது ஒரு அநாகரிகமான செயல் தானே. அதை ஜோதிட சேனல் என்றைக்கும் பண்ணாது. ஒருவேளை நான் ஃபாஸ்ட் வீடியோஸில் யாருடைய ஜாதகத்தை எடுத்தாவது நான் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரியான செலிபிரிட்டியோட ஜாதகத்தை எடுத்து ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தேன்னா இனி வருங்கால அந்த தவறை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு கூட நான் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ், அரசியல் கட்சி தலைவர்கள் இவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து பொதுவெளியில் நம்ம போடுறது ஏற்புடையதாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மைண்ட் செட் அப்படி தான். ஏன் ஜோதிடனால உங்களுக்கு சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ண தெரியாதா அஸ்ட்ராலஜியில் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. சில விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணலாம், பட் அது அவருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் அதை பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுல நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். இல்லை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவருடைய ஜாதகத்தை எடுத்து நான் பொது வழியில் வளர்க்குறேன், அதுக்கு தான் நான் அவருடைய ஜாதகத்துக்கு ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்கு அவர் விட்டு உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தை எடுத்து விளக்குங்க. விஜய் சாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத விட உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உங்கள் ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் விளக்குங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதே போல் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் நல்லா சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த அரசியலில் யார் ஜெயிப்பாங்க, 2026 யார் முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தை ஒருவருடைய ஜாதகத்தை மட்டும் வச்சுமே நம்ம முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா ஒரு அரசியலமைப்பு இது எல்லாமே ஒரு தனிநபரால் உருவாக்கப்பட்டதில்லை. அவருக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்க. ஒருவர் அதற்கு தலைமை தாங்குபவராக இருந்தால் கூட அவருக்கு கீழே நிறைய துணையாக தலைமை தாங்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. 2026 விஜய் சார் அரசியல் ஜெயிப்பாரான்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது விஜய் சாருடைய ஜாதகத்தை வச்சு மட்டுமே சொல்ல முடியாது. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போது கரண்டில் மக்கள் யார் ரொம்ப விரும்புகிறாங்க, விஜய் சாரை எந்த அளவுக்கு மக்கள் விரும்புகிறாங்களோ அதே அளவுக்கு தான் மற்ற அரசியல் கட்சி தலைவரும் மக்கள் விரும்ப தான் செய்வாங்க. காலதேச வர்த்தமானம், ஜாதி மத நிறபேத, மிக்தி சுத்தி அப்படிங்கிற சில விஷயங்களும் காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா 2026 அரசியல் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்கள் தீர்மானிக்கக்கூடிய விஷயம். இது ஜாதகம் தீர்மானிக்கக்கூடிய விஷயம் இல்லை. மக்களுடைய மனநிலை எப்போ வேணா மாறலாம், மக்களுடைய முடிவுகள் எப்போ வேணா மாறலான்றதுனால வெறும் ஜாதகத்தை ஒருவருடைய ஜாதகத்தை மட்டும் வச்சுமே இவர் அரசியல் ஜெயிச்சிருவான்றதை சொல்ல முடியாது. இப்போ அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற பெரிய பலம் வாய்ந்த தலைவருடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். இப்போ ஒரு கட்சி ஜெயிக்குது, ஒரு அரசியல் கட்சி ஜெயிக்குதுன்னா அரசியல் கட்சி தலைவருக்கு மட்டும் அது சந்தோஷம் இல்லை, நல்லது செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் மற்ற துணைத் தலைவர்களுக்கும் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள், இந்த செயலாளர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய நல்ல ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கும். அப்போது அந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஜாதகத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியது முக்கியம். மக்களும் இப்போ எந்த அரசியல் கட்சி தலைவரை விரும்புகிறாங்க, கரண்ட்டில் யார் வந்தால் நல்லா இருக்குன்ற விஷயத்தையும் நம்ம ஆய்வு செஞ்சு இது எல்லாத்தையுமே சேர்த்து ஓரளவுக்கு நம்ம சொல்லலாம். இவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்ல முடியுமே தவிர இவங்க தான் ஜெயிப்பாங்கிற விஷயத்தெல்லாம் ஜோசியத்தில் கண்டிப்பாக சொல்ல முடியாது. இல்லை ஜோதிடர்கள் மற்ற ஜோதிடர்கள் அதை சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குன்னா அது அவங்களுடைய திறமை, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய நாலேஜ். எனக்கு பர்சனலாக அந்த மாதிரியான விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ண தெரியாது. நான் லாஜிக்காக தான் ஒரு விஷயத்தை யோசிப்பேன். அதே போல் ஜோசியத்தில் ஒரு புருடா இருக்குங்க. ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஒரு கெட்ட சம்பவம் நடக்க போகுதுன்னா அதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த மாதிரி நேரத்தில் நடக்க போகுதுன்றதை சொல்லவே முடியாது. ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த சம்பவம் இந்த கிரகத்தால் நடந்தது, இந்த அந்தரம் வந்ததுனால நடந்தது, இந்த தசாபுத்தி வந்ததால் நடந்தது சொல்லிட்டு அதுக்கு சப்பக்கட்டு கட்டுவாங்க. ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் இந்த தசையில் இந்த புத்தியில் இந்த அந்தரம் போனதுனால தான் அவருக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுது இல்லை. அது நடக்கிறதுக்கு முன்னாடி ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாமே. உங்களுக்கு அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ட் பண்ண தெரியும்னா அது நடந்ததுக்கப்புறம் ஏன் ப்ரெடிக்ட் பண்ணணும்? நடக்கிற மாதிரி இப்படி நடக்க போகுதுன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் தவிர்த்துக்கலாமே. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் ஆச்சு.
ஜோசியத்தை நம்ம தள்ளி வச்சுட்டு தனிப்பட்ட முறையில் எனக்கு விஜய் சார்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து பேசிக்காக சின்ன வயசுலேருந்து வந்து விஜய் ஃபேன் தான். விஜய் சார் நடிக்கக்கூடிய எல்லா படத்தையும் நான் பார்ப்பேன். அவருடைய ரசிகன் நான் சொல்லிட்டு அப்புறம் அவர் பிடிக்காம இருக்காது இல்லையா? விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுக்காக மற்ற அரசியல் கட்சி தலைவர்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ நான் படித்தது ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் படித்தது எல்லாமே கவர்மெண்ட்டில் தான். ஸ்கூலில் நான் தமிழ் வழியில் தான் படித்தேன். நிறைய அரசு திட்டங்கள் எங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருந்திருக்கு. இந்த மாதிரி சைக்கிள் கொடுக்கறது, ஃப்ரீ லேப்டாப் கொடுக்கறது, காலில் போகிற செப்பல் முதற்கொண்டு, நோட்டு புக் வைக்கிற பேக் முதற்கொண்டு நிறைய அரசு திட்டங்களில் நிறைய கஷ்டப்படுற ஏழை மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பள்ளி கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு இது போல் அரசு திட்டங்கள் எல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த திட்டங்களை யூஸ் பண்ணிட்டு நானும் படித்து மேலே வந்திருக்கேன்றதுக்காக எனக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பிடிக்கும். நல்ல அரசியல் திட்டங்களும் எனக்கு பிடிக்கும். இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளாக இருக்கட்டும், இந்த 2 கட்சியும் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்துக்காக தான் வந்து அரசியலுக்கும் வராங்க. இந்த ஜோதிட நிலைச்சாலும் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் குறை சொல்ல முடியாது. அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அதோட கஷ்டம் தெரியும். அவங்க எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கிறாங்க, அவங்களுடைய தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு, அவங்களுடைய அந்த கஷ்டங்களை, அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கூட நம்ம மக்களுக்காக நிறைய விஷயங்களை எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஜாதகத்தையுமே நான் பார்த்தேன். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தையுமே நான் பார்த்தேன். தளபதி விஜய் சார் அவருடைய ஜாதகத்தையுமே நான் பார்த்தேன். எல்லா ஜாதகமே ஜோதிட ரீதியாக எனக்கு பிடிச்சி ரொம்பவே வந்து பர்சனலாக பிடிச்ச வந்து ஒரு ஜாதகமாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த 2026 யார் ஜெயிப்பாங்க, உங்களால் சொல்ல முடியுமா சொல்லிட்டு எந்த அஸ்ட்ராலஜிக்கிட்ட போய் கேட்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கான இடமே இங்கே ஜோதிடத்தில் இல்லை. யார் வெற்றி பெறுவாங்கன்றது மக்கள் முடிவு பண்ணக்கூடிய விஷயம். காலமும் நேரமும் கடவுளும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அஸ்ட்ராலஜிக்கிட்ட அந்த மாதிரி கேள்விகள் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.